டண்டனக்கா பாத்தியா, அப்பூதர் பாத்தியா, கருவா கொண்ட. ஏண்டா முத்துப்பாண்டி கிட்ட போய் அன்னைக்கு பொண்ணு கேட்டப்ப தங்கச்சி வரட்டும் பாக்கலான்னு சொன்னான். இப்ப போய் கேட்டா இவன் ஊருக்கு போட்டு பாக்கலாம்னு சொல்லுவானோ? அப்பா உனக்கு இது விளையாட்டா போச்சு. போய் ஒழுங்கா அந்த ஆள்கிட்ட பேசி கவிதாவை எனக்கு கட்டி வை. இல்ல என் கல்யாணத்துக்கு முன்னாடி உன் கருமாதி தான் நடக்கும். பொறுடா, கொஞ்சம் பொறுமையா இருடா. பொறுமையா இருக்க வேண்டியது வேற வழி. பையனை பாத்தீங்கல்ல, சும்மா ஜல்லிக்கட்டு காட மாதிரி கம்முன்னு இருக்காக. பந்தயத்துல ஜெயிச்சுட்டாகன்னு வச்சுக்கோங்க, போறவங்க பாடு. தேவையில்லாம சந்தையில போய் இந்த புள்ளகிட்ட குறும்பு பண்ண, அதான் அப்படி பேசிட்டு போறா. விட்றா, பாத்துக்கலாம். ஏங்க இங்க முத்துப்பாண்டி வீடு எங்க இருக்கு? முத்துப்பாண்டியா? ஆமா, நீங்க எங்க இருந்து வர்றீங்க? லண்டனு. லண்டனா? அதே லண்டன்ல இருந்து ஒரு பையன் இங்க வந்து முத்துப்பாண்டி வீட்டுல மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கானே, சந்தோஷ். அந்த பையன் உங்களுக்கு சொந்தமா? என் புள்ள மாடு மேய்க்கானா? என்னது உங்க பையனா? உங்க பையனை பத்தி உங்ககிட்ட நிறைய சொல்ல வேண்டியது இருக்குங்க. வாங்க வாங்க. யார் வீட்டுல? வாயா வெளிய. கூப்பிடுறது காது கேட்கல. யாருங்க? மாப்பிள்ளை, இவதான் உங்க லண்டன் பிள்ளைய கவுத்த டென்ஷன். பொதுவா பொண்ணுங்கன்னா குடிஞ்சு தர நிமிராம பூமியை பார்த்து நடக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஒரு தடவை தர நிமித்தினாலும் ஆம்பளைகளை கிளீன் போல்ட் ஆக்கிடுறீங்களே, அந்த டெக்னிக் தான் எப்படின்னு புரிய மாட்டேங்குது. சரி, அப்பனா திறந்து வளர்த்திருந்தா உங்ககிட்ட அடை கொடுக்கறது எதிர்பார்க்கலாம். உன்னை அண்ணால வளர்த்திருக்கான், அப்புறம் அந்த ஆள் குணால சீந்தானே உங்ககிட்ட இருக்கும். எங்க அந்த ஆளை கூப்பிடு, அந்த ஆள்கிட்ட நான் பேசணும். கவிதா யாருமா? யாருமா அவரு? நான் யாருங்கிறது இருக்கட்டும், அந்த பொண்ணோட அண்ணன் முத்துப்பாண்டிங்கிறது நீதானா? நீ வா போன்னு மரியாதை இல்லாம பேசுறீங்களே, உங்களுக்கு தெரிஞ்ச நாகரிகம் தானே? யார்கிட்ட நாகரிகத்தை பத்தி பேசுற? யார் தெரியுமா அவரு? லண்டன்ல இருக்கிற டாப் கோடீஸ்வரர்ல அவரு ஒருத்தர், சந்தோஷோட அப்பா. அவர்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி கையை கட்டிட்டு பம்பிட்டு பேச. யோ, உன்ன மாதிரி காசு கூட கும்பிடு போறவன் நான் இல்ல. மனுஷனுக்கு மரியாதை கொடுக்க தெரிஞ்சவன். மரியாதை தரவன் வார்த்தையில மட்டும் சொன்னா பத்தாது, நடத்தில அது இருக்கணும். என் பையன் ஏதோ வயசு போல காரணமா காதல் கீதல்னு பெத்த அப்பா அம்மா உதறி தள்ளிட்டு உன் தங்கச்சி பின்னால ஓடி வந்திருக்கான்னா பொறுப்பான அண்ணங்கிற முறையில நீ என்ன பண்ணிருக்கணும்? இது தப்பு தம்பின்னு அவனை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி அவனை வீட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சிருக்கணும். இல்ல பெத்தவன் என்ன கூப்பிட்டு எங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கணும். ஆனா எனக்கு ஒத்த பிள்ளையாவ அவன் மேல நான் உசிரியை வச்சு ஒரு சின்ன கஷ்டம் கூட தெரியாத அளவுக்கு அவனை பொத்தி பொத்தி வளர்த்துறேன். ஆனா நீ காட்டுலயும் மேட்லயும் கல்லுலயும் முள்ளுலயும் அவனுக்கு தினந்தோறும் வேலை கொடுத்து கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்திருக்கிய. இதான் மனுஷனுக்கு நீ மரியாதை கொடுக்க லட்சணம்? மத்தவங்களை சங்கடப்படுத்தி அதுல சந்தோஷப்படுற ஈன புத்தி உள்ளவன் நான் இல்ல. உங்க மகன் கஷ்டப்படுறானா அது அவனா தேடிட்டு. ஓஹோ, அப்ப சந்தோஷம் கூட்டு போறேன். கூட்டி போயா ஜெபி? என்ன கூட்டு போயா? அப்ப இத்தனை நாளா மாட்டு தொழுவத்துல சாணி எடுத்தது மூத்திரம் வலிச்சதெல்லாம் என்ன அந்த வேலையை செய்ய சொன்ன? அன்னைக்கு உன் வீட்டுல நல்ல காரியம் நடக்கணுங்கிறதுக்காக தலை குனிஞ்சு வெளியே வந்து, இது என் ஊரு என் வீடு, ஏதாவது திமிரா பேசுறேன் தலை இல்லாம போயிடுவேன். ரொம்ப ஆடாதையா. எங்க மாப்பிளைக்கு இருக்கிற வசதிக்கு போலீஸ்ல ஒரே ஒரு கம்ப்ளைண்ட், கொஞ்சம் அள்ளி விட்டா போதும், அப்புறம் ஆயுசு பூரா ஜெயிலுக்குள்ள கழுகி கம்புதான். உனக்கு பணம் கொடுத்தாதான்டா 10 ஆள் வருவா, எனக்கு இந்த ஒத்த அருவா போதும்டா. வெட்டிருவியா? இத பார், நான் பொழைக்கிறதுக்காக போன தேசம் வேணா லண்டனா இருக்கலாம், ஆனா பூர்வீகம் எனக்கு இதே இந்தியா தான். எங்க அருவாளை ஓங்க பாப்போம். சந்தோஷ், என்னப்பா இது? எதுக்கு டாடி இங்க வந்தீங்க? சந்தோஷ், உங்க அப்பா உன்னை காணோம் துடிச்சு போய் வந்திருக்காரு. அவரை பார்த்தா எதுக்கு வந்தீங்கன்னு கேக்குறேன். மாப்பிள, உங்களை இந்த கோலத்துல பாக்கும்போது எனக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல் இருக்கு. எனக்கு ரத்த கண்ணீர் வர போல இருக்கு. போய் செத்து தொலைங்கய்யா. சம்மந்தி, பின்னணியா உங்களை எல்லாம் நம்பித்தானே என் பையனை நான் இந்தியாவுக்கு அனுப்பி வச்சேன். இப்படி ஒரு கோலத்துல அவனை
இது பார், இது நான் என் புள்ள சம்பந்தப்பட்ட விஷயம். நாங்க 2 பேரும் பேசி முடிவு பண்ணிக்கிறோம். தயவுசெய்து நீங்களாம் போங்க. சந்தோஷ், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா நிதானமா கேட்டு அதுக்கப்புறம் நல்லா யோசனை பண்ணிட்டு உன் பதில் சொல்லு. ஓகே? சொல்லுங்க டாடி. அதாவது காயமோ புண்ணோ சிறுசா இருக்கும் போதே மருந்தடவை மாத்திரை போட்டோன்னு வச்சுக்கோ, டக்குன்னு சரியாயிரும். அதையே பொங்கி பொறை ஓட விட்டோன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அது சரி பண்றது ரொம்ப கஷ்டம். என்ன சொல்ற? கரெக்ட் டாடி. என் காதல் அந்த ஸ்டேஜை எப்பயோ தாண்டிடுச்சு. அதனால அதை சரி பண்றதை விட்டுட்டு லண்டன் போற வழியை பாருங்க. கரெக்ட். நல்லா பொறுமையா யோசிச்சு தெளிவா பதில் சொல்லியிருக்கான் இல்லைங்க அங்கிள்? இத பார், உன் பேர்லயாவது இருட்டுங்க தான் உனக்கு அறிவுன்னு பேர் வச்சிருக்காங்க. அதையும் கெடுத்துக்காத. தயவு செய்து வாயை மூடிட்டு. ஏன் சந்தோஷ், நான் உங்ககிட்ட ஒரு மாமூல் அப்பா மாதிரியா பழகிட்டு இருந்தேன், பெஸ்ட் ஃப்ரெண்டால பழகிட்டு இருக்கேன். ஆமா, ஆனா அது நேத்து வரைக்கும். ஏன் இன்னைக்கு என்னாச்சு? பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னா தான் ஃப்ரெண்டோட லவ் ஃபீலிங்க புரிஞ்சுக்கிட்டு அது சக்சஸ் ஆகணும் தானே நினைக்கணும், ஃபெயிலியர் ஆகணும்னு நினைக்க கூடாதுல்ல. நீங்க அப்படியா நினைக்கிறீங்க? இல்ல இல்ல, அறிவில்லாதவனே கேக்குது. சந்தோஷ் கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். இப்படி உட்கார சொல்லு. சந்தோஷ், ஆடு மாடுலாம் பசியா இருக்கு, தண்ணி கறிட்டு வரேன்னு சொல்லு. ஆடு பெத்தவனா? எனக்கு இங்க பிராணம் போயிட்டு இருக்கு, அதை பத்தி உனக்கு அக்கறை இல்ல. ஆடு மாடோட பசிதான் முக்கியமா? சரி சொல்லுங்க. அவங்க அண்ணன் உங்ககிட்ட சேலஞ்ச் பண்ண சொன்னியே, ஒருவேளை அதுல நீ தோத்துட்டேன்னு வை, என்ன பண்ணுவ? எனக்கு தன்னம்பிக்கை தைரியம் சொல்லி கொடுத்ததே நீங்க தான். நீங்களே நெகட்டிவா பேசுறீங்க. அட, அது வேற இது வேற. இது விவசாயம், இத பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அதான் அந்த ஆளு வம்புக்குனே உங்ககிட்ட இப்படி ஒரு சேலஞ்ச் பண்ணிக்கிறான். அதனாலதான் கேக்குறேன், ஒருவேளை இதுல நீ தோத்துட்டேன்னு வை, என்ன பண்ணுவ? நீங்க இந்த கிணத்து மேல உட்கார்ந்து இருக்கீங்கல்ல, ஒருவேளை உள்ள விழுந்துட்டா? உள்ளயா? இல்ல இல்ல, அவ்வளவு சீக்கிரம் அப்படியெல்லாம் நான் விழுந்துட மாட்டேன். எனக்கு தான் ஸ்ட்ராங்கா சப்போர்ட் இருக்குல்ல. நானும் தோக்க மாட்டேன், எனக்கு லவ் சப்போர்ட் இருக்கு. என்ன வார்த்தை சொன்னடா? டேய், என்ன சொன்ன? பெத்த அப்பாவை பார்த்து என்ன வார்த்தை சொன்னடா அப்படின்னு கேட்டாங்க. உன்னை அப்புறமா பேசிக்கிறேன்டா. லண்டனு, நீ விரும்பி சாப்பிடுற சாப்பாடு இந்தா, சாப்பிட்டு தட்ட கொடு. இத பாரு சந்தோஷ்,